Now, may we request our respected school correspondent, Rotarian L.S. Sidhuram sir, to present a school annual report. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். Can everyone kindly give a great ovation to our chief guest? Please clap. He's come all the way from Chennai for you. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் இனிய நண்பர்கள் அனைவருக்கும், மேடை முன் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், இன்னர்வீல் மெம்பர்ஸ், ரொட்டேரியன்ஸ், சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். 1975ஆம் ஆண்டு மிக எளிய முறையில் குறைந்த மாணவர்களை கொண்டு திரு ஹெச்வி நஞ்சையா அவர்கள் கொடுத்த இடத்தில் முன்னாள் ரோட்டரி கவர்னர் ரொட்டேரியன் பி ஜெகதீஷன் அவர்களால் ஆங்கில வழி கல்வியை கற்பிக்கும் பள்ளியாக மெட்ரோ மழலையர் பள்ளி தொடங்கப்பட்டது. இந்நகருக்கு அருகில் உள்ள ஒரு ஆங்கில பள்ளியில் 4 மாணவர்களுக்கு இடம் தர மறுத்ததால் அந்த 4 மாணவர்களுக்காக ரொட்டேரியன் திரு கேஜி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டரி சங்க தலைவராக இருந்தபோது ரொட்டேரியன் திரு ஆர்.எஸ். ராமசாமி, ரொட்டேரியன் திரு ராஜாமணி, ரொட்டேரியன் திரு பங்காரசாமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் நமது மெட்ரோ பள்ளி என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். 1984ஆம் ஆண்டு ரொட்டேரியன் ஆர்.எஸ். ராமசாமி அவர்கள் தனக்கு சொந்தமான இந்த நிலத்தை கைமாறு கருதாமல் வழங்கினார் என்பதையும் நன்றி உணர்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளியின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு மேட்டுப்பாளையம் மாதர் சங்கத்திற்கு திரு ஹெச்என் லிங்கையா அவர்கள் வழங்கப்பட்ட கட்டிடத்தை விற்பனை செய்த வகையில் கிடைத்த தொகை ரூபாய் 85,000 இப்பள்ளிக்கு முன் வந்து வழங்கினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ஹானரபிள் ரொட்டேரியன் என் கிருஷ்ணசாமி, formerly managing director of Indosys and currently the chairman of NC Aromatics அவர்களால் பள்ளிக்கு ஒரு நல்ல தொகை கொடுக்கப்பட்டது. இண்டோசிஸ் தலைவராக அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் ஐயா அவர்கள் 11 லட்சம் நன்கொடையாக வழங்கினார் என்பதை கூறுவதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். திரு CS முருகன் அவர்கள் நம் பள்ளி கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்க எழுதாத காசோலையும் நம் பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ரூபாய் 5 லட்சத்தையும் வழங்கினார்கள். ரொட்டேரியன் திரு சஜ்ஜன்ராஜ் நகர் ரோட்டரி தலைவராக இருந்தபொழுது கேட்டபோதெல்லாம் சொந்தமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பள்ளிக்கு பேருதவிகளை செய்துள்ளார். ரொட்டேரியன் திரு சுரேஷ் சந்த் நகர் உடைய தந்தையார் முன்னாள் ரொட்டேரியன் திரு ஜபர்சந்த் நகர் அவர்கள் பள்ளியின் ஆடிட்டோரியம் கட்டுவதற்காக ஜெயின் அசோசியேஷன் மூலமாக 5 லட்சம் நன்கொடையாக வழங்கியுள்ளார். மேலும் நமது பள்ளியின் ட்ரெஷரர் ரொட்டேரியன் திரு எஸ் வீராசாமி அவர்களின் தந்தையார் ரொட்டேரியன் வி சுப்பிரமணியம் அவர்கள் பள்ளிக்காக 7 சென்ட் இடத்தையும் வழங்கியுள்ளார்கள். நம் பள்ளியில் உள்ள அனைத்து கட்டிடங்களும் கொடைவள்ளல்கள் ஹானரி ரொட்டேரியன் திரு ஓ ஆறுமுகசாமி மற்றும் ரொட்டேரியன் திரு கிருஷ்ணசாமி அவர்களின் கருத்துறையால் நிமிர்ந்தவையே ஆகும். நம் மெட்ரோ பள்ளியில் வளர்ச்சிக்கு பல விதங்களிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கும் திரு ஓ ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும் திரு கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் ரொட்டேரியன் திரு வெங்கட்ரமணி என் சகோதரர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருமதி கமலம்மாள் அவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக ரூபாய் 7 லட்சத்தை கொடுத்து உதவியுள்ளார்கள். திரு ஜம்பலிங்கம் அவர்களும் திருமதி ரங்கநாயகி அவர்களும் நம் பள்ளிக்கு நன்கொடை கொடுத்துள்ளார்கள். இன்னர்வீல் சங்கத்தினர் பள்ளி பேருந்து நிறுத்துவதற்காக ஷெட் அமைத்து கொடுத்துள்ளனர். இவ்வாறு மேற்கூறிய நல்லுள்ளங்கள் கொடுத்த தொகையால் நிமிர்ந்த நம் பள்ளிக்கு மேலும் ஊக்கப்படுத்துவதற்காக 93-94ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற அங்கத்தின் மூலம்
ரூபாய் 11 லட்சம் ரூபாய் நமது பள்ளிக்கு மாற்றுத்திறனாளிகள் கட்டிடம் கட்டுவதற்காக வழங்கப்பட்டது. அப்பொழுது அதனை முன்னின்று நமக்கு வழங்கியவர்கள் அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு சி.வி. சங்கர், கங்கா ஹாஸ்பிட்டல் டாக்டர் சண்முகநாதன், அப்புறம் நம்ம மேட்டுப்பாளையத்துடைய ரோட்டரி மெம்பர்ஸ் அதில் அங்கத்தினர்களாக இருந்த ரோட்டேரியன் ஜவஹர் விஸ்வநாதன், ரோட்டேரியன் வீரபத்ரன், இவர்கள் முயற்சியால் எங்களுக்கு 11 லட்சம் ரூபாய் இந்த மாற்றுத்திறனாளிகள் கட்டிடத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த பள்ளியின் முக்கிய நிர்வாகிகள் இப்பொன்விழா நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். திரு ரோட்டேரியன் கேஜி அனந்தகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மேட்டுப்பாளையம் ரோட்டரி சங்க தலைவர். திரு ரோட்டேரியன் ஆர்.எஸ். ராமசாமி அவர்கள், முன்னாள் தாளாளர், 1975 1990 வரை 15 வருடங்கள். ரொட்டேரியன் திரு ஆர்.எஸ். ஆறுமுகம் அவர்கள், முன்னாள் பள்ளி குழு தலைவர், 1989 முதல் 2010 வரை 21 ஆண்டுகள் அவர் பணிபுரிந்துள்ளார். திரு எல். நாகராஜன் அவர்கள், முன்னாள் தாளாளர், 1990 2021 வரை 31 வருடங்கள் பணிபுரிந்துள்ளார். ரொட்டேரியன் திரு இ.எஸ். பாலகோபால் அவர்கள், முன்னாள் பள்ளி குழு தலைவர், 2010 2023 வரை 13 ஆண்டுகள். ரொட்டேரியன் பி. மகாவீர் சந்த் சாங்க்லா அவர்கள், முன்னாள் பள்ளி பொருளாளர், 1990 2010 வரை 21 ஆண்டுகள் பொருளாளராக இருந்து நமக்கு எல்லாம் செய்துள்ளார்கள். சிறந்த முறையில் நம் பள்ளியை நிர்வகித்த மேற்கூறிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவ்வாறு நல்லோர்கள் ஆதரவை பெற்று முன்னேறி கொண்டிருக்கும் நம் மெட்ரோ பள்ளி 1985 ஆண்டு முதல் இன்று வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நம் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். 1995 ஆண்டு நம் மெட்ரோ பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக உயர்ந்தது முதல் இன்று வரை மேட்டுப்பாளையம் தாலுகா அளவில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றோம். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு அவர்களது மதிப்பெண் அடிப்படையில் கல்வி கட்டண சலுகைகள் அவர்கள் மார்க்கு பொறுத்து வழங்கப்படுகிறது. கடந்த 8 வருடங்களாக தமிழக அரசின் இலவச மற்றும் கட்டாய உரிமை கல்வி சட்டத்தின் கீழ் நம் பள்ளியில் 131 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கும் இலவசமாக கல்வி கற்று தருகின்றது. நம் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் பணியாளர்களின் குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்கி வருகிறோம். இவ்வகையில் வருடந்தோறும் சுமார் 65 லட்சம் சலுகைகளாக இவர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும். எங்கள் பள்ளியில் அரசாங்கம் நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை தவிர வேறு எந்த அதிகப்படியான நிதியும் மாணவர்களிடமிருந்து வசூலிக்கப்படுவதில்லை. இப்பள்ளியின் வருமானம் முழுவதும் பள்ளிக்காகவும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் மட்டுமே செலவு செய்யப்படுகிறது. மேட்டுப்பாளையம் தாலுகா அளவில் இயங்கி வரும் பள்ளிகளில் 1975 தொடங்கப்பட்ட நம் பள்ளி 1922 வருடம் அரசாங்கத்திடமிருந்து டிடிசிபி அங்கீகாரம் பெற்று முறையாக இயங்கி வருகின்றது. கல்வியில் மட்டுமல்ல, எங்கள் மாணவர்கள் விளையாட்டுத் துறையிலும் மிகுந்த ஈடுபாடுடன் முன்னேறி வருகின்றனர். டெல்லியில் டல்கோட்ரா ஸ்டேடியம் நேஷனல் கராட்டே சாம்பியன்ஷிப் 2024-25 நடைபெற்றது. இப்போட்டியில் நம் மெட்ரோ பள்ளியின் மாணவர்கள் தங்கப்பதக்கத்தையும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். அது மட்டுமின்றி ஃபுட்பால், ஜாவலின், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளில் மாவட்ட மாநில அளவுகளில் போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாணவர்கள் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் பொருட்டு பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸ், யோகா, கீபோர்ட், கர்நாடிக், சிலம்பம், கேரம், ஃபென்சிங், பாக்ஸிங் போன்ற பல்வேறு கலை பயிற்சிகளை சிறந்த முறையில் அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு நம் பள்ளி வளாகத்திலேயே பயிற்சி கொடுத்து வருகின்றோம். மாணவர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு நமது பள்ளியில் உருவாக்கப்பட்டுள்ள நவீன வசதியான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், சயின்ஸ் லேபரட்டரிஸ், கம்ப்யூட்டர் லேப், ஏடிஎல் லேப், ரோபோட்டிக்ஸ் லேப் இவை அனைத்தும் மாணவர்களுக்கு தற்போது பயன்பாட்டில் உள்ளன. மாணவர்கள் சமூக உணர்வை வளர்க்க பள்ளியில் இன்ட்ராக்ட் கிளப் நடத்தி வருகிறோம்.
சர்வீஸ் அபவ் செல்ஃப் என்ற ரோட்டரி கொள்கையை பின்பற்றி வருகின்றோம். நம் பள்ளியின் சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் மாணவர்கள் சிரமமின்றி பள்ளிக்கு வந்து செல்ல 16 பள்ளி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், பள்ளி வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் என அனைவருக்கும் மெட்ரோ பள்ளியின் வளர்ச்சிக்காகவே செயல்பட்டு வருகின்றனர் என்பதை கூறுவதில் பெருமை கொள்கின்றேன். இப்பள்ளி தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்பட பெற்றோர்களாகிய உங்களது நல்லாதரவை தொடர்ந்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. Thank you, sir.